அட்டகாசமான டேஸ்ட்டில் பிரண்டை துவையல் செய்முறை பார்த்துடலாமா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர்லாம் பிரண்டை துவையல் செஞ்சாங்கன்னா நாக்கெல்லாம் நம்ம நமச்சலாக இருக்கும். நமச்சல் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான முறையில் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரண்டையில் தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம புளிச்ச தயிரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த புளிச்ச தயிரில் போட்டுட்டிங்கன்னா நாக்கு வந்துட்டு அரிக்காது. இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பிரண்டை துவையல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உருண்டை அளவுக்கு தினமும் பிரண்டை சாதம் வந்துட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா எலும்புலாம் வலுவாகும். ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நான் ஒரு 8 மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. புளிப்பும் காரமும் இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கையளவுக்கு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வாரி வச்சுக்கலாம். இஞ்சி வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி அதுவுமே எடுத்து அந்த தட்டிலே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதோட வந்துட்டு பிரண்டையை வந்துட்டு நல்லா தயிரில் போட்டு ஊற வச்சுருக்குறோம். அந்த பிரண்டையை வந்துட்டு 1க்கு 2 தடவை தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு இந்த நல்லெண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு கை கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுங்க. நான் கருவேப்பிலை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ரெண்டுமே இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வும் பற்ற வச்சுக்கிட்டு வானல் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டு வெள்ளை எள்ளு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவோட கொட்டி வச்சுக்குவோம். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்குங்க. மிளகாயும் புளியும் தூக்கலாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். புளியும் இதோட போட்டு பிரண்டை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுவுமே வாரி ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். எந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலுமே இரும்பு கடாயில் திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம்பயிறு போட்டுக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச துவையிலி இதோடவே போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு திரும்பவும் திறந்து பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிங்கன்னா புளிப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். திரும்பவும் கிண்டி விட்டு எண்ணெய் பிரண்டு வர ஸ்டேஜில் அப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரண்டு வர நேரத்துக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ரைஸு நம்ம எப்படி சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் சாதமோ எதுவாக இருந்தாலும் சுட சுட சாதத்தில் ஒரு உருண்டை சாதம் தினமும் நம்ம இதை 30 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம திங்கக்கிழமை நம்ம அரைக்கிறோன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம இந்த துவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.